இந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்களோட கல்யாணத்துக்கான ஃபுல் வீடியோ கூட பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ரீல் தான் பார்த்தேன். நேரா இங்கே வந்துட்டேன். இந்த ரீல் பண்ணுன்ட்டு. சிம்ப் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து அர்த்தம் தேட போகிறோம். ஸோ அதை பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armoroda.com அப்படின்ற சைட்டில் கிடைக்கும். அண்ட் அதில் வந்து நீங்கள் ட்ராவலிங், ட்ரெக்கிங்கு, அட்வென்ச்சராக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் இட் அவுட். ஓகே, இது வந்து இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறப்பெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு மீட்டிங் வந்துடும். சரி, இதை விட அது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுவேன். அண்டு எப்படி இருந்தாலும் ஒரு சிம்பை திட்ட போகிறோம். சிம்பை திட்டுறதுனால அது சிம்பு திருந்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா பிறவிலே சில பேர் வந்து சிம்பு அவங்க வந்து தே ஜஸ்ட் வாண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் தேர் த பெஸ்ட் சிம்ப் அப்படின்றது தான். சரி, இப்போ சிம்புன்றமே இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ் நேச்சுரலாகவே வந்து பசங்கன்னா பொண்ணுக்கு முன்னாடி போகிறது அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். பட் தன்னை தரம் தாழ்த்திக்கிட்டு, தன்னை வந்து ஒரு ரொம்ப கீழே வச்சுக்கிட்டு, இன்னொருத்தவங்களை வந்து ரொம்ப பெருசாக புகழ்கிறது, பெருசாக நினைக்கிறது, அண்டு அந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து சிம்ப். ஸோ அப்படின்றது சிம்பிளாக இது நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல், காலேஜ் டேஸில், ஈவன் ஒர்க் பிளேஸில் சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப இந்த ஜால்ரா கொட்டுறது இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்றதுக்காக ஜால்ரா கொட்டதாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் கேஸஸ் பண்ணுறது வந்து மென்னு தான். சிம்பிளாக ஃபீமேல் வெர்ஷன் இருக்கான்னு தெரில. பட் மென்னு தான் அதை பண்ணுவாங்க. இது ஏன் வந்து எனக்கு இவ்வளோ ஒரு அந்த ஒரு ரீல் பார்த்தீங்கன்னா அதில் போய் கமெண்ட்டும் நான் போட்டு வச்சுருந்தேன். அண்டு வழக்கம் போல் தகராறு தான். இது ஏன் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வீடியோ பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே அவ்வளோ கோவம் வருது இந்த விஷயத்துக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் என்னென்னா, ஆயில் ரிக்கில் வந்து ஆம்பளைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் வந்து கீழே வந்து பொண்ணுங்க வந்து அந்த கஷ்டத்தை புரியாமல் பேசுகிறது வந்து இட்ஸ் ஓகே. ஏன்னா அவங்க அந்த கஷ்டத்தை என்றைக்கும் பார்த்தது கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டதும் கிடையாது. உடனே நீங்கள் வராதிங்க, இந்த ஃபெமினிஸ்ட்லாம் வராதிங்க. இந்த வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ வேகமாக நீங்கள் வந்த நீங்களாம் அடுத்த நாள் திரும்ப உள்ளார போகிற மாதிரி பங்க் இருக்குது. நீங்கள் என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, திஸ் இஸ் வாட் ஐ ஆம். அண்ட் ஸோ அப்போ அந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு பையன் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து, இந்த மாதிரிலாம் வந்து எல்லா மென்னுலாம் கஷ்டப்படுறது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மென்னை வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக ரொம்ப எஸ்டிமேட் பண்ணி பேசுகிற மாதிரி அந்த மாரி ஒன்று இருந்துச்சு. எனக்கு உடனே ரொம்ப கோவம் வந்து பயங்கரமாக திட்டி எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் லிங்க்டின் வரைக்கும் போச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் கூட வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் விட என்னோடய கோவம் நியாயமானது அப்படின்றது தான் வந்து எனக்கு முக்கியம். எனக்கு நீங்கள் வந்து உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி, இஃப் யூ ஆர் ஆல் ராங் அப்படின்னா ஃபக்கிங் சே இட் லைக் யூ ஆர் ராங், அவ்வளோதான். ஸோ நான் வந்து இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? என்னோடய தாட் ப்ராசஸ் படி வந்து நேச்சுரலாக நான் லாஜிக்கலாக அதை யோசிக்கிறவன் தான். அநியாயமாக நான் ஒன்றும் இவங்களுக்கு பயாஸ்டாக அவங்களுக்கு பயாஸ்டாக அப்படிலாம் கிடையாது. நான் கண்கூட பார்க்குறேன், கண்கூட வந்து எனக்கு நிறைய விஷயம் புரியுது. அது புரிஞ்சதை வச்சு வந்து என்னோடய கோவம் வந்து நியாயம்னா நியாயம்தான். இதில் வந்து யாருமே அதை மாற்ற முடியாது. இவ்வளோ தான் இதில். ஸோ அப்போ வந்து எனக்கே அது கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் லாவோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிக்கு நான் போகிறேன். அங்கே வந்து ஒரு மைனிங் சைட், காப்பர் அண்ட் கோல்டு வந்து மைனிங் பண்ணுற சைட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மென் அண்ட் விமன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. விமன் வந்து மோஸ்ட்லி இந்த டெஸ்க் ஜாபு அண்ட் கேன்டீனில் ஒர்க் பண்ணுறது, ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. மென் வந்து மைனிங் சைட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அது ஓப்பன் கட் மைனு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு நாள் நான் சாப்பிட போகிறேன். அண்ட் அந்த சாப்பிட்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு டேபிள்லேயும் ஒரு உண்டியல் வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு உண்டியல்லுமே வந்து ஒரு பையனோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த பையன் வந்து குவாரி மாரி தானே, கல் வந்து மேலே விழுந்து அப்படியே நசுங்கி செத்துருவாங்க. ஓகே, இல்லைனா மைன் கீழே வந்து பாய்சனஸ் கேஸ் இருக்கும். அந்தமாரி ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து அடிக்கடி வந்து சாகுறாங்க. ஸோ அதில் எல்லா டேபிள்லேயும் வந்து வெறும் ஆம்பளைங்களோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து ஒரு நல்ல ஃபெராரி கார் வாங்கணுன்னோ, இல்லை வந்து லைஃப்பில் சொகுசாக இருக்கணுன்னோ அப்படின்றதுக்காக வந்து இங்கே உயிர் போகும் தெரிஞ்சு வந்து அங்கே போய் வேலை செய்கிறதில்ல. ஸோ தனக்கு கிடைக்காத ஒரு லைஃபு தன் பிள்ளைங்களுக்கு கிடைக்கட்டும், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி, நம்ம ஒய்ஃபு, இவங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 உன்னதமான ஒரு கோல் இது. ஸோ அந்த கோலுக்காக தன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனிங் சைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்து அந்த வெயிலில் வந்து அந்த நேரத்தில் கஷ்டமான ஹார்ட் லேபர் பண்ணிவிட்டு
இந்தமாரி ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டு ஒருத்தவங்க உயிர் போகிற அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷன் இது இங்கே மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்க, அண்ட் எல்லா டைப் ஆஃப் மைன் சைட்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆயில் ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, ஈவன் மிடில் ஈஸ்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஹை ரைஸ் பில்டிங்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் ஆக்சிடென்ட்ஸில் உயிரிழப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியும் எடுத்துக்கிட்டு வெறுமனே இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஜெண்டர் வைஸ் வந்து எந்த ஜெண்டர்ஸ் ஆகுறாங்கன்னு பாருங்கள். ஐ திங்க் வந்து நீங்கள் விமென்ஸ் ஆகுறாங்கன்னா அது நேஷ்னல் நியூஸ் ஆகிடும். நான் சொல்கிறது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இஃப் ஐ எம் ராங் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன திட்டுங்க, அதை பற்றி கவலை இல்லை. பட் என்னென்னா மென் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸில் சாவது வந்து நியூஸே கிடையாது. அது வந்து அந்த ஃபேக்ட்ரியை தாண்டி வெளியில் கூட போகாது. அப்படியா, கை போயிடுச்சா, கால் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஐயோ பாவம், அவ்வளோதான். அதே ஒரு விமன் நடந்துச்சு அப்படின்னா இது நேஷ்னல் நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லாக கூட வரும். ஏன்னா அது ரேரான இன்சிடென்ட் அப்படின்றது தான். ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் லைக் ஐம் அகேன்ஸ்ட் விமன் ஆர் எனிதிங் லைக் தட். பட் இது வந்து ஒரு மென்னே வந்து ஒரு மென்னோட சாக்ரிஃபைஸ், மென்னோட ஹார்ட் ஒர்க்கு, எஃபர்ட்டு, அந்த ஒரு செல்ஃப்லெஸ்னஸாக ஒர்க் பண்ணுறது, சாகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுறது, இதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது வந்து எவ்வளோ கோவம் வரும் எனக்கு. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து அந்த சில பேர் வந்து நான் சிவிலில் ஒர்க் பண்ணுறப்ப மைனிங் சைட்ஸ்லாம் நான் போய் நிறையா மைனிங் சைட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்க. ஓகேவா? நான் வந்ததுக்கப்புறம் அவங்க எத்தனை நாள் இருந்திருப்பாங்க கூட நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து இட் மேபி அ டஃப் ஜாப். ஓகே, ஸோ இப்போ இந்த சிம்ப்ஸோட கதைக்கு வரும். இந்த சிம்போட பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து இன்னும் பெருசாக ஐடியல் வெர்ஷன் ஆஃப் த மென் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மீடியாவில், அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இது எதுக்கு போய் விக்னேஷனை திட்டுறீங்க, அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இன்றைக்கி இந்த உலகம் இவ்வளோ சிவிலைஸ்டாக இருக்கிறதுக்கு, இன்றைக்கி இந்த உலகமாக இருக்கிறதுக்கு, இந்தமாரி நீங்களும் உட்காந்து ஒரு வீட்டில் ஏசி போட்டு மைக்கை வச்சு டிவியில் கம்ப்யூட்டர் இந்தமாரி டெக்னாலஜிலாம் வச்சுட்டு பண்ணுறதுக்கெலாம் காரணம் மாஸ்குலினிட்டி. நான் சொல்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 2 பேர் தானே ஆம்பளை பொம்பளை 2 பேர் தானே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா நோ, கிடையாது. நீங்கள் அது வந்து இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் மீ ராங், ட்ரை இட். நீங்கள் சொல்லலாம் 2 பேர் தானே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு தெரிஞ்சு மென், ஹார்சஸ், டாக்ஸ், தே கான்ட்ரிபியூட்டட் டு த சிவிலைசேஷன் வாட் வி லிவ் டுடே. ஸோ 10,000 வருஷமாக வந்து எத்தனையோ சண்டை, எத்தனையோ போர், எவ்வளவோ கஷ்டத்தில் வந்து ஆம்பளைங்களுக்கு அதிகமாக அடுத்தது இறந்தது வந்து குதிரைங்களுக்கு அதிகமாக இறந்தது வந்து டாக்ஸ். அதுக்கப்புறமா இறந்தது வேணால் வந்து விமனாக இருக்கும். ஓகே, அதுவும் கூட வந்து இட் வில் பி லைக் மச் லெஸ்ஸர் பர்சன்டேஜ். ஏன்னா முக்கால்வாசி சண்டைன்னா அந்த ஃபெமினிஸ்ட்லாம் காண போயிடுவாங்க. ஓகேவா? இப்பயும் வந்து நிறைய ஃபெமினிஸ்ட் இருக்காங்கல்ல. ஸோ யுக்ரைனில் எத்தனை ஃபெமினிஸ்ட் இருக்காங்க நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதை யாராவது போய் பார்த்துருக்கீங்களா அது வரைக்கும்? அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. யுக்ரைன் ஃபெமினிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த ஃபெமினிஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ தான் நான் ஒன்று பார்த்த ஒரு நியூஸ் வந்து யோகா கிளாஸ் பண்ணிகிட்ருக்குறாங்களாம். அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஃபெமினிஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி அண்டு மென்னுக்கு நாங்கள் இழிச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து துப்பாக்கி எடுத்து சண்டைலாம் போடல, யோகா கிளாஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்றது. ஸோ கைஸ், ஆக்சுவலி இந்த மேரேஜ் வீடியோ எனக்கு ஏன் வந்து கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தி ஆட்டிடியூட் ஆஃப் த சிம்ப் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இன்ஸ்பயர் another சிம்ப். இன்னொரு வந்து ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு மாஸ்குலின் மென்னுக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி அன் ஒரு எக்ஸாம்பிளரியாக அது இருக்கிறதுக்கு தெர் இஸ் நத்திங் டு பி தேர், நத்திங் டு பி ஷோகேஸ்ட். சிம்பிள் அஸ் தட். இது வந்து உட்காந்து பேசிட்டு ஐம் சாரி கைஸ். ஆக்சுவலி இந்தமாரி ஒரு விஷயம்லாம் வந்து ஏன்னா இட்ஸ் நாட் லைக் மென்னுனா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்குன்றதை விட மனுஷனை ட்ரீட் பண்ணணும். ஒரு மனுஷனா ஆம்பளை பொம்பளையோ நாயோ எந்தமாரி மனுஷனாக வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, என்ன ஜெண்டர் ஃபார்மில் கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் ஓக் கல்ச்சர் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, நீ எனக்கு ஈக்குவல். இவ்வளோ தான் இதில் லாஜிக். நீ வந்து எனக்கு மேலேயும் கிடையாது, எனக்கு கீழேயும் கிடையாது. அதேமாரி நானும் உனக்கு மேலேயும் கிடையாது, கீழேயும் கிடையாது. இவ்வளோ தான் இதில். ஓகேவா? இதில் அந்த தர்மமும் நான் கேட்கல, இந்த தர்மம் அந்த தர்மம்லாம் நான் எதுவும் சொல்லலை. அதே சமயத்தில் வந்து இந்த சிம்ப் கான்செப்ட் படி வந்து நான் அவங்களுக்காக செஞ்சேன், இவங்களுக்காக செஞ்சேன். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் புல்ஷிட். அதாவது வேர்ல்டுலே சீப்பஸ்ட் அடிக்ஷன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹியூமன் மேலே இருக்கிற அடிக்ஷன் தான். அது வந்து ஒரு ஃபார்மில் நீங்கள் லவ்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப டிவைனான ஒரு விஷயம். இல்லை யாருமே வந்து வாவ் அப்படின்ட்டு ஒரு புகழ்கிற ஒரு விஷயம் மாதிரி, ஒரு பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் மாதிரி. அதே இன்னொரு பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணால் லவ், 10 பொண்ணை லவ் பண்ணிங்கன்னா லஸ்ட்டு. அது வந்து கெட்டதான ஒரு விஷயம். டெக்னிக்கலி ரெண்டும் ஒன்று தாங்க. ஓகேவா? ரெண்டுமே அடிக்ஷன் தான். ஸோ இட்ஸ் அ மோஸ்ட் சீப்பஸ்ட் அடிக்ஷன். சீப்பஸ்ட்டுன்னு நான் வந்து அதை கேவலப்படுத்துகிற மாதிரி சொல்லலை. விலை மதிப்பு வந்து ரொம்ப கம்மியானது. ஏன்னா மற்ற எல்லா அடிக்ஷனுக்குமே உங்களுக்கு ஸ்கில்லு பணம்லாம் தேவை. இப்போ நீங்கள் ட்ரக் அடிக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடனே ஃப்ரீயாக உட்காந்து ட்ரக் அடிக்ட் ஆக முடியாது, காசு வேணும்.
அதுவே நீங்கள் ஒரு கேம்பிளிங் பண்ணணுன்னா திறமை வேணும், காசு வேணும். கேமிங்கில் அடிக்ட் ஆகணும், கேம் விளாட்றதுல அடிக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் காசு வேணும், திறமை வேணும். அதுவே நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு இப்போ இருக்கிற ஏதோ லேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கனவு காண்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எதாவது செலவு தேவையா? அதுக்கு எதாவது ஸ்கில்லு தேவையா? ஒன்றுமே தேவையில்ல. ரொம்ப கம்மி விலையில் நீங்கள் வந்து அடிக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ அதனால் இது வந்து இந்த க்ளோரிஃபை பண்ணுற கான்செப்டே வந்து தேவையில்லை. ஓகேவா? ஒரு மனுஷன் உங்களை மதிக்கிறானா அவனை நீங்கள் மதிங்க. ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட அன்பை காட்டுறானா அதே அளவுக்கு அன்பை காட்டுங்க. நீங்கள் அதை வந்து ஓவராக போட்டு அன்பை புழியவும் தேவையில்ல, அவங்கள வந்து உதாசீனப்படுத்தவும் தேவையில்ல. ஓகேவா? த கான்செப்ட் ஆஃப் சிம்ப் இருக்குல்ல, தட் இஸ் சம்திங் தட் அதில் வந்து நத்திங் டு பி ப்ரவுட் ஆஃப். எஸ்பெஷலி பீயிங் மென் வந்து யூ ஹாவ் நத்திங் டு பி ப்ரவுட் ஆஃப். ஓகேவா? ஓகே, இதை பற்றி நம்ம நிறைய வேறு பேசிடுவோம். பட் அகெயின், ஸோ ஐ திங்க் ஐ லாஸ் மை கூல். ஸோ மென் ஷுட் பி மென். So we are born to be men, and I'm proud to be a man. Okay, we'll catch up again on another video, guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா திட்டுங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து. ஓகே, we'll see you again. Cheers.